இன்றைக்கி நாம் பார்க்குறது உயர் இரத்த அழுத்தம். இப்போ சிலருக்கு இரத்த அழுத்தம் வந்துருச்சு. அது எதனால இந்த நோய் வந்தது அப்படிங்கிறது தெரியாமையே அவங்க அந்த உயர் இரத்த அழுத்தத்துக்கான மருந்து மாத்திரைகளை டாக்டர்கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏங்க இதை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா, ஆமாம், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது பரம்பரையாலையும் இந்த உயர் இரத்த அழுத்தம் வருது. ரொம்ப உங்களுக்கு மன அழுத்தம் நிறையா இருந்ததுன்னா, அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, என்னையால் தாங்க முடியல, சம்பாதிக்க முடியல, குழந்தை என் பேச்சை கேட்குறதில்ல, துணை பேச்சை கேட்குறதில்ல, இது போல் வேலை செய்கிற இடத்துல சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரே நேரத்தில் பலவிதமான சிந்தனை, இப்படி இருக்க எல்லாத்துக்குமே இந்த உயர் இரத்த அழுத்தம் வருது. இதில் நீங்கள் எந்த கேட்டகரிங்கிறது உங்களுக்கே ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இதோட உங்களோட உணவு பழக்க வழக்கம், உழைக்காமல் இருக்கிறது, உங்களோட வயதுக்கு மீறின அந்த சென்டிமீட்டருக்கு மீறின உடல் எடையாக இருக்கிறது, இப்படி பல காரணங்களால் இந்த ஹை ப்ரெஷர் வருது. இன்னும் சிலருக்கு உங்களுக்கு அந்த சிறுநீரகத்தில் கோளாறு இருக்குது, இல்லை நீரிழிவு ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்குது, இதனுடைய பக்க விளைவாக கூட இந்த ஹை ப்ரெஷர் வருது. இல்லை நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் நோயே அப்படின்னு இந்த ஹை ப்ரெஷர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்கள் தினசரி நீங்கள் எக்ஸசைஸ் செய்தே ஆகணும், உணவில் சரியான கட்டுப்பாடு இருக்கணும், மருந்து சாப்பிட்றத நிறுத்தக்கூடாது. அந்த வாழ்க்கையை ஒரு திட்டமிடலோடு நீங்கள் வச்சுக்கணும். அதாவது நம்மளோட இதயத்தில் உள்ள ஆர்ட்ரிக்கல் அப்படிங்கிற குழாயோட உட்புற சுவரில் தான் இரத்தம் என்ன வேகத்தில் அடிக்குதோ அதையே இரத்த அழுத்தம் அப்படின்னு மருத்துவ உலகம் சொல்லுது. இந்த கணக்கு என்னென்னா, இந்த 110/70, 130/90 அப்படின்னு நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க உங்கள் சிஸ்டர் டாக்டர் அந்த கணக்கை எடுக்கும் பொழுது. கணக்கு ஒவ்வொருத்தரோட வயசு, உங்களோட உடல்நிலை குறித்து நார்மலாக அதை தீர்மானிக்கிறாங்க டாக்டர். இந்த இரத்த அழுத்தத்தை, இந்த இரத்த அழுத்தம் அதிகமாக ஏற்படும்போது உயர் இரத்த அழுத்தம் அப்படின்னு அவங்க கணக்கு எடுத்துக்கிறாங்க. உடல் அதிக வேலை செய்யும் போதோ, உடற்பயிற்சி செய்யும் போதோ ஒரு படபடப்பு, பரபரப்பு, அதாவது ஒரு ஸ்டெப்பில் ஏறும் போதெல்லாம் நமக்கு ஒரு படபடன்னு ஆகும் இல்லையா, அதை உங்களால் உணர முடியும். இப்படி அழுத்தம் அதிகரிக்கும். ஒரு பஸ்ஸை பிடிக்க போகும்போது கொஞ்சம் ஒரு பயங்கலந்த ஒரு பரபரப்போடு போவோம். அப்போல்லாம் இந்த அழுத்தம் அதிகரிக்கும். ஆனால் இது கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஆயிரும். இதை உயர் இரத்த அழுத்தம்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கும். இதயம், இரத்த நாளங்கள், இந்த உறுப்புகளை கொண்ட இரத்த ஓட்ட மண்டலம் சீராக இயங்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது இயல்பான இரத்த அழுத்தம். நீடித்த இரத்த அழுத்த உயர்வு, இரத்த ஓட்ட மண்டலம் சீராக இயங்கலை அப்படிங்கிறதோட அறிகுறி. ஹை ப்ரெஷரை அதாவது மருந்துகளால் குணப்படுத்த முடியாது. உயர் இரத்த அழுத்தத்தை குறைச்சிக்கிறதுக்கு நாம் எடுத்துக்கொள்கிற மருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் பயனளிக்கும். அதாவது நீங்கள் சுகருக்கு போட்டுக்கிறீங்க இல்லையா, காலையில் போட்டால் அது அந்த 24 மணி நேரம், திருப்பி அடுத்த நாள் காலையில் போடுறீங்க, அதுபோல் மறுபடி மருந்து உட்கொண்டு தான் ஆகணும். இப்படி தொடர் முயற்சியால் கூட இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த தான் முடியுமே தவிர நோயை குணப்படுத்துறது சாத்தியமில்லை. ஆனாலும் உணவுகளால் உங்களால் இதை முடியும்னு மருத்துவ உலகம் சொல்லுது. நம்ம சாப்பிட்ற உணவில் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறதும் இரத்த அழுத்தத்தை கொஞ்சம் குறைக்கிறதுமான 2 வகையான உணவு இருக்குன்னு விஞ்ஞானிகள் இப்போ ஆராய்ஞ்சிருக்காங்க. மாரடைப்பு வருது இல்லையா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணி உயர் இரத்த அழுத்தம்னு இந்த விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதும் இயல்பான அளவில் கட்டுப்படுத்தி வைக்கிறதும் மாரடைப்பை தவிர்க்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். மருத்துவ உலகம் அப்படி சொல்லுது. ஒரு தடவை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். இந்த இரத்த அழுத்த நோய் உங்களுக்கு எப்போ ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா, உங்களோட உடல் எடை அதிகமாக இருந்தால், நீங்கள் மது குடிக்கிறவராக இருந்தால், உப்பு சாப்பாட்டில் நிறைய சேர்த்துக்கிறவங்களாக இருந்தால், எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு மன சிந்தனையில், ஒரு பயத்தில், கோபத்தில், மன அழுத்தம் உள்ளவராக இருந்தால்,
அல்லது நீரிழிவு சிறுநீரக கோளாறு இப்படி நோய் உள்ளவராக இருந்தால் உங்களுக்கு இப்படி இருக்குன்னு தெரிஞ்சோடனே உங்களோட மருத்துவர் உங்களோட டே டு டே லைஃப்பை சில மாறுதல் சொல்லுவாங்க. அது உடல் எடையை குறைக்கணும்பாங்க, அன்றாடம் உடற்பயிற்சி செய்யணும்னு சொல்லுவாங்க, சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பை குறைன்னு சொல்லுவாங்க, மதுவோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வாங்க, பின்னாடி தவிர்த்துடுங்கன்னு சொல்லுவாங்க, புகைப்பிடிக்கிறத அறவே நிறுத்தணும்னு சொல்லுவாங்க, மன அழுத்தம் நீங்கிறதுக்கு நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க, தியானம் பழகுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஹை ப்ரெஷரை குறைக்கிறதுக்கான உணவு அப்படின்னா முதல்ல வெள்ளை பூண்டை சொல்லுது மருத்துவ உலகம். இது நம்மளோட நாட்டுக்கு தகுந்தது போல் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க செலரி இலை அப்படிங்கிறாங்க, ஆலிவ் ஆயில் அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் நம்மளோட பழக்கத்தில் இல்லை. அடுத்தது ஒமேகா 3 உள்ள அந்த மீன், கால்சியம் நிறைஞ்ச உணவு மீனும், பொட்டாசியம் மிகுந்த உணவு இதை சேர்த்துக்கணுங்கிறாங்க. அது எதில் இருக்குது? பழங்கள் காய்கறிகளில் இருக்குது. வாழைப்பழம்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு பழங்க. நமக்கு பாருங்கள், ஏழைக்கு தகுந்த யார் வேணாலும் சாப்பிட்லாம். அந்த வாழைப்பழத்தில் அவ்வளவு பொட்டாசியம் இருக்குது. மாம்பழம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலத்தில் மாம்பழம் எடுத்துக்கலாம். ஹை ப்ரெஷர் உங்களுக்கு இருக்குது, நீரிழிவு இல்லை அப்படிங்கிறவங்க மாம்பழம் எடுத்துக்கலாம். அபரிமிதமான பொட்டாசியம் அதில் இருக்குது. அதுபோல் இரத்த அழுத்தத்தை உயர்த்தக்கூடிய உணவு எது? சோடியம் உப்பு நிறைஞ்ச உணவு. மிகையான ஆல்கஹால் குடிக்கிற பழக்கம், அதுவும் இரத்த அழுத்தத்தை உயர்த்தும். அதாவது உப்பை குறைக்கிறதுனால மட்டும் இரத்த அழுத்தம் குறையாது. உப்பில் இருக்க சோடியம் அதுதான் மெயின் சப்ஜெக்டு. அந்த சோடியம் மற்ற எந்தெந்த உணவில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம அந்த உணவுகளையும் நீங்கள் ஹை ப்ரெஷர் உள்ளவங்க தவிர்க்கணும். சோடியம் கம்மியாகவும் பொட்டாசியம் உள்ள உணவு அதிகமாகவும் நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா உங்களோட இரத்த அழுத்தம் சீரான அழுத்தமாக இருக்கும். இதெல்லாம் பொதுவாக அந்த சோடியம் இருக்குது. நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கல் உப்பு, உணவு வகையில் சேர்க்கப்படுற அந்த மோனோசோடியம் குளுக்கோமேட் அப்படிங்கிறது ஜாமில் இருக்குது, சாஸ் பதப்படுத்தி வச்சதில் இருக்குது, பேக்கரி பொருட்கள் செய்ய இதிலெல்லாம் இருக்குது, பேக்கிங் பவுடரு, பேக்கிங் சோடா, இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். அது குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அப்புறம் நாளடைவில் நீங்களே தவிர்த்துருவீங்க. அப்போ பொட்டாசியம் நிறைஞ்ச உணவை நீங்கள் சாப்பிட்ணும். எல்லா காய்கறிகள்லையுமே தேவையான அளவு பொட்டாசியம் இருக்குது. கேரட்டு, கீரை, இதிலெல்லாம் பட்டாணி, பீன்ஸு, அவரைக்காய், அவரை வகைகள் எல்லாத்துலேயுமே. மாதிரி கீரையில் உள்ள மெக்னீசியம், ப்ரொக்கோலி கீரையில் உள்ள கால்சியம், தக்காளி ஜூஸில் உள்ள விட்டமின் சி, இதெல்லாம் சோடியத்தை, ஏற்கனவே இருக்கக்கூடிய சோடியத்தையுமே சமன்படுத்தும். உருளைக்கிழங்கு தோலோடு வேக வச்சு தோலை உரிக்காமல் அப்படியே நீங்கள் சாப்பிட பழகிக்கலாம். நீங்கள் வெந்ததுன்னா போதும், தோலை உரிச்சிட்டு கூட சாப்பிட்லாம். புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், பருப்பு கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாம் அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். அதோட மிளகு, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, ஓமம், ஜாதிக்காய், பூண்டு, சின்ன வெங்காயம், துளசி நிறைய நீங்கள் உங்களோட சமையலில் சேர்த்துக்கலாம். பூண்டு தினமும் சாப்பிட்றது நல்லது. பச்சையாக சாப்பிடக்கூடாது. பாலில் ஒரு 10 பூண்டை நல்லா கொதிக்க வச்சு பாலும் பூண்டுமா சாப்பிட்லாம். இரவு பொழுதில் நல்ல கட்டுப்படும். உயர் இரத்த அழுத்தம் நார்மலுக்கு வரும். போல் உயர் இரத்த அழுத்தத்துக்கு பால் ரொம்ப பெரிய மருத்துவமாக செயல்படுது. இரவு நேரத்தில் பாலை சாப்பிட்லாம். பகலில் கூட நீங்கள் சாப்பிட்லாம். கொஞ்சம் குங்குமப்பூ கலந்தீங்கன்னா இன்னும் அருமையான மருத்துவம். ஆனால் நமக்கு ஒரிஜினல் கிடைக்கலன்னா வெறும் பாலே சாப்பிட்டுக்கலாம். நெல்லிக்காயை நல்லா அடித்து ஒரு 2 லிட்டர் தண்ணியில் நீங்கள் கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அன்னைய நாள் பொழுதும் நீங்கள் அந்த நீரை குடிக்கும் பொழுது ரொம்ப அருமையாக மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். குடிச்சு பாருங்கள் ஒரு நாள். பூண்டை தவிர்க்கக்கூடாது. அதை நீங்கள் அடிக்கடி சும்மா பொரியல் செய்கிறீங்களா 2 போட்டு விடுங்க. இப்படி எதுலேயுமே குழம்பா 2 பல் போட்டு விடுங்க. அப்படி அந்த பூண்டில் உள்ள சத்து இரத்த குழாயை விரிவடைய செஞ்சு தமனிகளில் கால்சியம் படிவதை தவிர்க்குது. பழத்தில் வாழைப்பழம் நல்லதுன்னு சொன்னோம். நீங்கள் ஓரளவுக்கு நார்மலாக எடுத்துக்கலாம். அதுபோல் ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு, அதுவும் பொட்டாசியம் உள்ளது. திராட்சை, ஆப்பிள், எலுமிச்சை இதிலெல்லாம் பொட்டாசியம், கால்சியம், மக்னீசியம் இந்த தாதுக்கள்லாம்
நல்ல இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான பழங்கள். என்னன்னு பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப கம்மியான அளவு உங்களோட டாக்டர்கிட்ட உங்களோட ப்ரெஷரனுடைய வீரியம், உங்கள் வயசு அதை பொறுத்து நீங்கள் எண்ணெயை கேட்டு அதுபோல் நீங்கள் புழங்கிக்கலாம். நார் சத்து உள்ள உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு தெரியலன்னாலும் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சு சாப்பிட்டு வரும் பொழுதும் உங்களோட கொழுப்பை கரைக்கும். அரிசி சாப்பிட்றவங்களா இருந்தால் கோதுமை, கேழ்வரகு, சோளம் அப்படி ஒரு தானியங்களையும் அவ்வப்போது நீங்கள் சேர்த்து வரலாம். சிப்ஸு, ஊறுகாய், சைனீஸ் உணவு எல்லாமே நீங்கள் தவிர்க்க பழகிக்கணும். அதாவது டின்னில் அடைக்கப்பட்ட அந்த பொருள், பதப்படுத்தப்பட்ட சாஸு இது போல் உணவுகளையும் நீங்கள் தவிர்த்துடணும். சோடா குடிக்கிறத நீங்கள் நிறுத்தணும். சோடா குடிச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே சேர்த்து வச்ச அந்த பொட்டாசியத்தை அது அழிச்சிரும். பாப்கார்னு, வறுத்த முந்திரி, புளிச்ச மாவு, புளிச்ச தயிர், இந்த ரொம்ப நொறுக்கு தீனி, துரிதமான தீனி இதெல்லாம் இந்த நீங்கள் தவிர்த்துடணும். உதாய்ப்பாக சொல்லுது மருத்துவ உலகம், உயர் இரத்த அழுத்தத்துக்கு முக்கிய காரணம் உப்பே முதல் காரணம்னு சொல்லுது. கட்டாயம் பின்பற்றக்கூடியதுன்னு பார்த்தா அன்றாடம் நீங்கள் நடக்கணும். தினமும் அமைதியாக ஒரு அறையில் 10 நிமிஷமாவது தியானம் பண்ணணும். நாளைக்கு ஏதாவது ஒரு பழம் நீங்கள் எடுத்துக்கணும். இதில் உங்கள் மனசு லயிக்குமோ பாட்டு கேட்குறது, பாடல்கள், உங்களுக்கு பிடித்த பாடல்கள் அருமையான மருத்துவமாக செயல்படும். நகைச்சுவை அதுபோல் சேனல்கள் பார்க்கலாம். மனசுக்கு எது ரிலாக்ஸ் தருது, ஒரு மீன் தொட்டிக்குள்ளே இருக்க மீன் நீந்துறத உங்கள் மனசு ஆசையாக பார்க்குதா, அதுபோல் காலாறு அப்படியே நடந்து அந்த பிரபஞ்சத்தை, வெளி உலகத்தை பார்க்கும்போது மனசு ரிலாக்ஸ் ஆகுதா, அதுபோல் தூக்கம் கண்டிப்பாக வேணும். தினமும் நல்ல தூக்கம் உயர் இரத்த அழுத்தத்தை சமன்படுத்தும். உங்களோட வாழ்நாள் முழுதும் கடைசி மருத்துவமாக எடுத்துக்கிறது தியானமாக இருக்கட்டும். தியானம் பண்ணிட்டு தூங்க போங்க. அடுத்த நாள் பொழுது நல்ல பொழுதாகவே விடியும். யாரும் யாரையும் மாற்ற முடியாது. நீங்கள் உங்கள் வழியில் தர்மம் தப்பாமல் நடை போடுங்க. இது உங்கள் மனசுக்கு மருந்து. இந்த உயர் இரத்த அழுத்தத்தை சமன்படுத்துறதுக்கு உடலையும் நலமாக வச்சுருக்கணும், உள்ளத்தையும் நலமாக வச்சுருக்கணும்.